ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த ஷார்ட்ஸில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸோட பிடிஎஸ் தாங்க. இந்த பிடிஎஸ் ஒரு ஸ்பெஷலானதாக இருக்க போது, ஏன்னா இது ஒரு ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ்ன்றதுனால மேக்கப்பும் பலமாக போட்டிருக்கேன், ஜுவல்லரிலாம் போட்டிருக்கேன். ஸோ எங்கள் டேரக்டர் சார் வந்து சீன் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன்னால இது எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஸோ ஐயனார் கோவிலில் அம்மாச்சியோட பர்த்டே ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் தான் இது. தூரமாக பின்னாடி தெரிகிறாரு பாருங்க ஐயனார். ஸோ இவரை வந்து நாங்கள் இந்த கோவிலில் கொண்டு வந்து வச்சுருக்கோம். செட்டு தான், உண்மையான கோவிலில் இந்த ஐயனார் கிடையாது. நம்ம ஷூட்டிங்காக நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். இந்த சக்தி பையன் எப்போ பார்த்தாலும் என்னை ஒழுங்கு காட்டுறதுக்கு ஏதோ வீடியோ எடுக்கிற மாதிரி ஆக்டிங்லாம் பண்ணுவார். ஆனால் ஒன்றுமே உருப்படியாக எடுக்க மாட்டார். சீனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஷாலுமா க்யூட்டாக வீடியோவுக்கு வந்து போஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா கேமரா இருக்குது, மேலக்காரங்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. டைரக்டர் ஆக்ஷன் சொன்னோன்னே மேலத்தை அடிக்கிறதுக்காக பின்னாடி கேமரா எல்லாமே செட் பண்ணியிருந்தாங்க. இந்த கோவில் ரொம்ப அழகாக இருந்ததுங்க, ரொம்ப பெரிய கோவில். ஸோ எங்களுக்கு தேவையானபடி நாங்கள் டெக்கரேஷன்லாம் பண்ணி செட்டெல்லாம் போட்டு எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் அமைச்சிக்கிட்டோம். இப்படி ஒரு ஆல் ஆர்டிஸ்ட் சீக்வன்ஸ்க்கு நடுவில் ஒரு கலவரமே போயிட்டுருக்கு பிட்வீன் குழலி அண்ட் மீனா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன தான் பேசுகிறாங்கன்னு தெரியல, கையை ஆட்டி ஆட்டி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஏதோ முக்கியமான விஷயந்தான் போல். நம்ம மாம்சு குஷியாக பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் அவருக்கு இருக்குது ட்விஸ்ட்டே. ஸோ இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த சக்தி பையன் சுகன்யா கூட நிற்கிறாங்க. சரியில்லை, சீனுக்கு முன்னாடியே பயங்கரமாக வெயில் அடிக்குதுங்க, அதனால் கையில் ஃபேன் வச்சுருக்கோம். இது வந்து என் தங்கச்சி குட்டியா கியூட்டா அழகா இருக்கல்ல, அதனால குட்டியா கியூட்டா நல்லா இருக்கு. இந்த குமார் ரூட் மாதிரி போறாங்க, சுகன்யா கூட நிக்கிறான், தம்ஸ் அப்லாம் காட்டுறான். சுகன்யா குமார் ஜோடி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, அதை தெரிஞ்சுக்க நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஸோ ஐயர் வந்து சீனை ஸ்டார்ட் பண்ணிடலாம், பூஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. ஸோ ஃபைனலி நம்ம சீனை வந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் வந்துருச்சு. ஸோ ரெடி, ஸ்டார்ட், 1 2 3 கெட்டி மேளம்லாம் வாசிங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டோம். மாமாவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அது எபிசோடில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பிடிஎஸ்லேயும் பார்த்துருங்க. மாமாவுக்கு சாமி வந்த மாதிரி நடிச்சாருல்ல, ஸோ வேறு லெவலில் பண்ணியிருந்தாருங்க. நேரில் பார்த்த எங்களுக்கு எல்லாருக்குமே கூஸ் பம்ஸ் வந்துருச்சு. ஸோ உண்மையாகவே ஒரு சூப்பரான நடிகர், அவ்வளோ யதார்த்தமாக ரொம்ப அழகாக இந்த சீனை பண்ணார். நேரில் பார்க்கும்போதே எங்களுக்கு அப்படி இருந்தது. நீங்களும் டெலிகாஸ்ட்டில் பார்த்து வியந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் விஜய் அவார்ட்ஸில் நம்ம மாம்ஸ்க்கு கண்டிப்பாக அவார்டு இருக்குங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நான் கேட்டதுக்கு கமெண்ட் பண்ணிடுங்க.